இப்ப நம்ம 15வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் இந்த அதிகாரத்தினுடைய 15ல இருந்து 23 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கவனமா நீங்க உங்களுடைய வேதாமத்தை கவனிங்க. ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலுள்ள உங்களுடைய அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவும் ஆனவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஏற்கனவே உங்களை வாசிட்டு வர சொல்லியிருந்தேன், வாசிட்டு வந்திருப்பீங்கன்னு கர்த்தருக்குள்ள நம்புறேன் நானு. சரி, முதல் 14 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா அதிகமா நம்ம போக்கஸ் பண்ணது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறது கடந்த காலத்தை குறித்து என்ன செஞ்சிருக்காரு, எழுதியிருக்காரு இல்லையா? அதிகமா ஒன்று ரெண்டு வார்த்தைகள் சொல்லியிருக்காரு. நீங்க இப்ப முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள், நீங்க இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது நம்முடைய நிகழ்காலத்தை குறிக்கிறது. நம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பது நம்முடைய நிகழ்காலத்தை குறிக்கிறது. ஆனா நம்மை குறித்ததான கடந்த காலம், உலக தோற்றத்துக்கு முன்பதாக என்ன நடந்துச்சு, உலக தோற்றம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மனுஷன் பாவம் செஞ்ச உடனே மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் வரலாற்றுல என்னென்னலாம் பண்ணாரு, நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட முறையில நம்மை காப்பாற்றுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி மரித்தாரு, அவர் மரித்ததை நம்ம ஏற்றுக்கொண்டதுனால நம்முடைய வாழ்க்கையில அவர் எப்படி வந்தாரு, எப்படி பரிசுத்த ஆவியானவரால நம்ம முத்திரை போடப்பட்டோம், இப்படி நம்முடைய கடந்த காலத்தை குறித்து அநேக விஷயங்களை அவர் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த 15ல இருந்து 23 வரைக்கும் இப்ப நம்ம வாசிச்சதுல இருந்து ஒரு அப்சர்வேஷன் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா எதை குறித்து அதிகமா பேசியிருக்கிறாரு? கரெக்ட் தான். முதல் 14 வசனங்களும் சபையில இருக்கிற விசுவாசி குறித்து தான் பேசியிருக்காரு. நான் அதனாலதான் ஒரு கம்பாரிசன் சொல்றேன், கவனிங்க, திரும்ப கவனிங்க. நம்ம முதல் வசனத்துல இருந்து, அதாவது கரெக்டா சொல்ல போனா 3வது வசனத்துல இருந்து 14வது வசனம் வரைக்கும் இவ்வளவு தடவை 9 கிளாஸ் படிச்சிருக்கோம். இந்த 9 வகுப்புகள்ல அதிகமா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி இருக்கிற வசனங்கள் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய கடந்த காலத்தை குறித்து என்ன செஞ்சிருக்கு, சொல்லியிருக்கு. உதாரணத்துக்கு உலக தோற்றத்துக்கு முன்பதாக என்ன பண்ணாரு தேவன், வரலாறு துவங்கியதுல இருந்து, அதாவது உலகத்தை தேவன் தோற்றுவித்ததுல இருந்து, மனுஷன் பாவம் செஞ்சதுல இருந்து மனிதனை காப்பாற்ற வரலாற்றுல என்ன செய்தாரு, நம்ம ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில நம்மை மீட்டெடுப்பதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு என்ன செய்தாரு, பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில எப்படி நம்மை முத்திரை போட்டாரு, இப்படி நம்முடைய கடந்த காலத்தை குறித்ததான அதிகமான போக்கஸ் அதுல இருக்கிறதை நீங்க படிச்சீங்க. இப்ப 15ல இருந்து 23 வரைக்கும் நம்ம வாசிக்கிறத கேட்ட நீங்க இதுல எதை போக்கஸ் பண்றாருன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கேக்குறேன். புரிஞ்சுதா? நான் காலத்தை ஒப்பிட்டு பேசுறேன். சொல்லுங்க. நான் படிக்கும்போது எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, பவுல் இவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் இவங்களுக்கு என்ன செஞ்சாரு, இவங்க அன்புல பெருகி இருக்கிறாங்கன்றத அதெல்லாம் ஓகே. நான் கேக்குறது உங்களுக்கு புரியுதா? டைம் அனுசரிச்சு கம்பாரிசன் பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு கேக்குறேன். இப்ப நீங்க படிச்சு இது உள்ள என்னென்ன விளக்கம் இருக்குன்னு கேட்கல நானு. நீங்க இப்ப நான் வாசிச்சேன், நீங்களும் வாசிட்டு வந்துட்டீங்க. போன வாட்டி நம்ம படிச்சதுல போக்கஸ் ஃபுல்லா எதுல இருந்துச்சு, இதுல எதுல இருக்கு, நிகழ்காலத்திலையும் எதிர்காலத்திலும். சிம்பிள், அவ்வளவுதான். அதை நீங்க பாருங்க, உங்களுக்கு புரியும். அதாவது நீங்க 15, 16 அவர் விசுவாசிகளாக ஜெபிக்கிறத ஏன் ஜெபிக்கிறாரு, எதுக்காக ஜெபிக்கிறாருலாம் சொல்றாரு. ஆனா 17ல இருந்து 23 வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் விசுவாசிகளுக்கு தேவன் சில ஞானத்தை தர வேண்டும்ன்றதாக ஜெபம் பண்றாரு. கரெக்டா? ஆமாவா இல்லையா? எதை பற்றிய ஞானத்தை தர வேண்டும்னு சொல்லும் பொழுது இங்க அதிகமாக எதை குறித்து பேசுகிறாரு?
நம்பிக்கை அப்படின்றது எதிர்காலத்தை குறித்தது. இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் குறித்த விஷயங்களை சொல்றாரு, அப்ப எதிர்காலத்தை குறித்தது. அதுக்கப்புறம் இப்போ நம்முடைய வாழ்க்கையில அவர் நடப்பித்து வரக்கூடிய சகல விஷயங்களை குறித்து பேசுகிறார். அப்போ ரைட் நவ், இம்மை மற்றும் மறுமை, அப்படின்னா நிகழ்காலம் மற்றும் வருங்காலம். இப்ப முதல் அதிகாரத்தை ஃபுல்லா நம்ம ஓப்பனா பார்த்தோம்னா 3 காலநிலைகள்ல ஒரு விசுவாசியை குறித்து, ஒரு தனிப்பட்ட மனுஷன் எடுத்துக்கொண்டாலோ ஒரு சபையை எடுத்துக்கொண்டாலோ தேவனுடைய பிள்ளைகளை குறித்த தேவனுடைய கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் வருங்காலத்தை குறித்ததான ஒட்டுமொத்த இன்ட்ரோடக்ஷனையும் இந்த நிருபத்துல அவர் என்ன செய்யறாரு, அறிமுகப்படுத்துகிறார். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, 15வது வசனத்துல இருந்து 23வது வசனம் வரைக்கும் அவர் விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்றாரு. கர்த்தர் சில விஷயங்களை விசுவாசிகளுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்ன மாதிரி அப்போகாலிப்சிஸ், வெளிப்படுத்த வேண்டும், மறைந்திருக்கிறத என்ன செய்யணும், வெளிப்படுத்த வேண்டும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது ஞாபகம் இருக்கா? சொல்லி ஒரு துண்டு போட்டு மூடி துண்டை எடுத்து, இதுக்கு பேர் தான் வெளிப்படுத்தல் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன் தெரியுமா? அப்போ இதெல்லாம் விசுவாசிகள் அறிந்து கொள்ளணும். விசுவாசிகளுக்கு இதெல்லாம் என்னவா இருக்குது, மறைபொருளா இருக்கு. இது அப்போஸ்தலர்களுக்கு தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, வெளிப்படுத்திருக்கிறாரு. இப்ப தேவன் நமக்கும் அதை என்ன செய்யணும், வெளிப்படுத்தணும்ன்றதுக்காக அவர் ஜெபம் பண்றாரு. என்னென்ன விஷயங்களுக்காக வெளிப்படுத்தணும்னு ஜெபம் பண்றாரு நம்ம படிக்க போறோம். அதுக்கப்புறம் ஏன் அதெல்லாம் வெளிப்படுத்தணும்ன்றதுக்காகவும் அவர் என்ன செய்யறாரு, ஜெபம் பண்றாரு. இப்படி அவர் நமக்கு வெளிப்படுத்த வேண்டிய விஷயங்களுக்காக அவர் ஜெபம் பண்றாரு. அது எல்லாமே பாத்தீங்கன்னா நிகழ்காலத்தை குறித்ததும் வருங்காலத்தை குறித்ததுமான விஷயங்கள் அடங்கி இருக்கு. சரி, இப்ப திரும்ப 15ல இருந்து 23 வரைக்கும் நீங்க திரும்ப கவனிக்கும் போது அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, இதற்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் தேவன் உங்களை வெளிப்படுத்தணும், இதெல்லாம் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தணும், இப்படின்னு சொல்லி 2-3 பாயிண்ட்ஸ் சொல்றாரு. இந்த விஷயங்கள் எல்லாமே இதுக்குள்ளேயே சொல்லி முடிக்கல. அதாவது 15ல இருந்து 23க்குள்ள சொல்லல. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த நிருபத்துல இதை குறித்து தான் அவர் என்ன செய்ய போறாரு, எழுத போறார். அப்போ இந்த 15ல இருந்து 23 வரைக்கும் நம்ம வாசிக்க போற, ஏற்கனவே 1ல இருந்து 14 வரைக்கும் வாசிச்ச இந்த முதல் அதிகாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் 2வது அதிகாரம், 3வது அதிகாரம், 4வது அதிகாரம், 5வது அதிகாரம், 6வது அதிகாரத்துல இவை ஒன்னா என்ன செய்ய போறாரு, அவரு அதிகமாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ண கூடாது அப்படின்னா, பொதுவா இந்த வசனங்களை வாசிச்சுட்டு, இப்ப உதாரணத்துக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு தாம் நம்மை அழைத்ததினாலே 18 நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், உடனே செய்தி கொடுக்க வந்துட்டோம்னு வச்சுங்களேன். நமக்கு உண்டான நம்பிக்கை என்ன, நம்பிக்கை அது இந்த நிருபத்தில் எழுதியிருக்குது, அந்த நிருபத்தில் எழுதியிருக்குது இல்லைன்னு சொல்ல. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் அது பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ற. நம்மளாவே ஒண்ணு என்ன செஞ்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது. இந்த கான்டெக்ட் படி நம்ம வாசிச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுதுன்னா, இதெல்லாம் சபையார் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஊக்கமாக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2வது அதிகாரத்தை ஆரம்பிச்சு அவர் நிருபத்தை மெயினா ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ எதை சொல்ல வர்றாருன்னா, நான் மேல என்னென்னலாம் சொல்றேனோ, எதற்காக நான் ஜெபிக்கிறேனோ அதை தான் நான் கீழே என்ன செய்யறேன், எழுதி வரேன். ஏன்னா 3வது அதிகாரத்துக்கு போகும்போது சொல்றாரு, நான் ஏற்கனவே இப்பதான் அதற்கு முன்னமா சுருக்கமா இதை குறித்து நான் என்ன செஞ்சிருக்கிறேன், உங்களுக்கு எழுதி இருக்கிறேன்னு சொல்றேன். இதை நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் படிக்கும் போதே நம்ம உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்படின்னா இந்த முதல் அதிகாரத்தை ஏன் நம்ம இவ்வளவு டைம் எடுத்து படிக்க முயற்சி செய்யறோம் அப்படின்னு சொன்னா, இதுல இருக்க விஷயங்களை நன்றாக நம்ம மைண்ட்ல ஏத்தி கொண்டால் அவர் 2வது அதிகாரத்துல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு நல்லா என்ன செய்யும், புரியும். ஏன்னா எபேசியர்கள் நிருபம்ன்றது நம்ம அடிக்கடி வாசிக்கிற நிருபமா இருக்கிறதுனால நாம ஆராதனை சிந்தைக்கு அப்படி பற்பல விஷயங்கள்ல நமக்கு தெரிஞ்ச கான்டெக்ட்ல அங்கேயும் கொஞ்சம் இங்க கொஞ்சம்னு எடுத்து படிக்கிறதுனால நமக்கு இது தெரிஞ்ச வசனங்கள் என்று நினைத்து கொண்டு பல விஷயங்களை இன்னும் புரியாமலே என்ன செஞ்சுட்டு இருப்போம், உட்காந்துட்டு இருப்போம். அதனால அதை கோர்வையா படிக்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், முயற்சி செஞ்சுட்டு. சரி, இப்ப நம்ம 15ல இருந்து 23 வரைக்கும் நான் திரும்ப ஒரு தடவை வாசிக்கிறேன், கவனமா கவனிங்க. ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும்
நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். யாரு? யாரு? மூணாவது வசனம் எப்படி எப்படி ஆரம்பிக்குது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த அதிகாரம் ஃபுல்லா நம்ம யாரை பத்தி படிக்கிறோம்? தேவனை குறித்து படிக்கிறோம். அவரு ஒவ்வொரு காலகட்டங்கள்ல என்னென்ன செஞ்சாரு, யாரை கொண்டு செஞ்சாரு, இப்ப என்ன செய்யறாரு, இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, இனிமே என்ன செய்வாரு, இது எல்லாத்தையும் நம்ம அறிந்து கொள்ளணும்ன்றதுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார். இதுதான் இந்த ஜெபம். 15 இருந்து 23 வரைக்கும் அவருடைய ஜெபம் வந்து என்ன செஞ்சிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. இப்ப 15வது வசனத்தை வாசிங்க. ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து. போதும் போதும், அதாவது நிறைய விஷயங்களுக்காக ஜெபம் பண்றேன் அப்படின்னு அடுத்து சொல்றாரு. கரெக்டா? சரி, இந்த 15வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கர்த்தராகிய இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் நான் கேள்விப்பட்டு உங்களுக்காக ஸ்தோத்திரம் செய்தேன். நான் வந்து உங்களை நினைக்கும் போது கர்த்தரிடத்துல நான் உங்களுக்காக நன்றி சொல்றதுக்கு 2 விஷயம் உங்ககிட்ட இருக்குது. அது என்னன்னு சொல்றாரு? விசுவாசமும், இயேசு கிறிஸ்துவின் மேல உங்க இருக்கக்கூடிய உங்க விசுவாசமும், பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உங்களுக்கு என்ன இருக்கு? பேசிக்கா இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லையா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசமும், எல்லார் மேலும் அன்பு, ஒருவர் அன்பாயிருங்கள். இது 2 தான் என்னது? கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ இந்த கூட்டம் வந்து எப்படி வாழ்றாங்க? விசுவாசமாகவும் கர்த்தர் மேல விசுவாசமாகவும், ஒரு அப்போஸ்தலர் அல்லது ஒரு ஊழியர், தேவனுடைய தாசன் அந்த சபையை குறித்து நினைக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துற மாதிரி இவங்க என்ன செய்யறாங்க? நடந்து கொள்கிறார்கள். அவர் ஸ்தோத்திரம் செலுத்துறதுக்கு 2 முக்கியமான விஷயங்கள் அவங்க கிட்ட என்ன செய்யுது இருக்கு. இப்ப இந்த வசனங்கள் எல்லாம் படிக்கிற நமக்கு இவைகள் இருக்குதா அப்படின்றத நம்ம என்ன செய்யணும்? சிந்திக்கணும். ஒருவேளை கர்த்தர் நம்முடைய சபையை நினைத்து பார்க்கும் பொழுது, நம்மை எல்லாம் நினைச்சு பார்க்கும் பொழுது சந்தோஷப்படுவதற்கு ஏதாவது இருக்குதா அவரிடத்துல, நம்ம இடத்துல அப்படின்றத நம்ம என்ன செய்யணும்? சிந்திச்சு பார்க்கணும். இந்த எபேசியர் சபையின் இடத்துல இருந்துச்சு. எபேசு பட்டணத்துல இருக்கக்கூடிய சபையில என்ன இருந்ததுன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களை நினைத்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நன்றி சொல்வதற்கு 2 விஷயங்கள் என்ன செஞ்சது இருந்துச்சு. நாம் சிந்திப்பதற்காக அதை நான் சொல்லிட்டு அப்படியே நம்ம கடந்து போறேன். சோ நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய தாசர்கள் அல்லது தேவ பிள்ளைகள் நம்முடைய சபையை நினைத்து கர்த்தரிடத்துல ஜெபிக்கும் பொழுது கர்த்தரிடத்துல நம்முடைய சபைக்காக நன்றி சொல்லுகிற ஏதாவது விஷயங்கள் நம்ம இடத்துல என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். அதுக்கு பேசிக்கா 2 விஷயங்கள் இருந்தா போதும். ஒண்ணு, இயேசு கிறிஸ்துவின் மேல உள்ள அசையாத விசுவாசமும் பரிசுத்தங்களால் மேலும் அன்பும், தெய்வீக அன்பும் இருந்தோம். இடைவிடாமல் உங்களுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நான் என்ன செய்யறேன்? நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, இது வந்து அவர் ஜெபிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்காக ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இப்பதான் மெயின் சப்ஜெக்டுக்கு வர்றாரு. இப்படியெல்லாம் நான் என் ஜெபங்களில் உங்களை நினைத்து முக்கியமான சில விஷயங்களுக்காக நான் என்ன செய்யறேன்? ஜெபம் பண்ணுகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என்னன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எதை பற்றிய ஜெபமா இருக்குதுன்னா, அறிவை பற்றிய ஜெபமா இருக்கு. எதை பற்றிய ஜெபமா இருக்கு? அறிந்து கொள்ளுதலை குறித்ததான ஜெபமாக இருக்கிறது. இப்போ நீங்க வந்து 17வது வசனம் நான் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று நான் ஜெபம் பண்றேன். ஃபர்ஸ்ட் அவர் சொல்றதுதான், தேவனை நாம் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும்,
தேவனை நாம் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தானே. பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறார்? ஆமாவா இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்னா சகல சத்தியத்திற்குள்ள நம்ம என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார். அது அவருடைய வேலை. ஆனா ஏன் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம்? இப்போ தேவனை இவங்க இன்னும் அறிந்து கொள்ள வேண்டிய அளவுல they did not understand. அதனால இவர் ஜெபம் பண்றாரு, அவங்க தேவன் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். அவங்க விசுவாசம் உள்ளவர்களா தான் இருக்கிறாங்க, பரிசுத்தவான்கள் மேல அன்புள்ளவர்களா தான் இருக்கிறாங்க. ஆனா இன்னும் அவங்க தேவனை என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். இதுல இருந்து என்ன தெரிகிறதுனா, தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவுன்றது ஒரு நாளில் நின்று விடக்கூடியது அல்ல, அல்லது ஒரே நாள்ல நான் தேவனை முற்றிலுமாய் அறிந்து கொண்டேன்னு சொல்லக்கூடியது அல்ல. இது நாளுக்கு நாள் வளர வேண்டிய அறிவு. இது என்னது? நாளுக்கு நாள் வளர வேண்டிய அறிவு. அப்ப எதற்காக? அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்கள் தேவனை பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. நீங்க தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அப்படிப்பட்ட ஆவியை தேவன் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? தர வேண்டும். நீங்க ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி அப்படின்னு உடனே பரிசுத்த ஆவியானவர்னு நினைச்சிடக்கூடாது. எத்தனை பேர் அப்படி நினைச்சீங்க? மேக்சிமம் தமிழ் பைபிள்ல பரிசுத்த ஆவியை குறித்து போடும் பொழுது பரிசுத்த ஆவியானவர்ன்ற வார்த்தை போட்டிருக்கும். ஓகே, புரிஞ்சுதுங்களா? இது பரிசுத்த ஆவியானவர் சம்பந்தப்பட்ட ஆவிதான். ஆனா இது யாரு? இந்த இடத்துல ஆவின்றது மைண்ட் செட்டை குறிக்குது. எதை குறிக்குது? மைண்ட் செட். அதாவது உங்களுடைய சிந்தை. உங்களுக்குள் ஒரு ஆவி இருக்குது இல்லையா? ஆமாவா இல்லையா? நம்முடைய உயிர்ல நாம பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து வாழணும்னு உங்களுடைய ஆவியில தீர்மானம் எடுக்கலன்னா நீங்க பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய முடியாது? ஃபாலோ பண்ண மாட்டீங்க. இப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் ஞானத்தையும் தெளிவும் தருகிறார், இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்முடைய ஆவியில நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு, அதாவது ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவிக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியவர்களாக நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். அப்போ நமக்காக ஜெபம் பண்றாரு. நம்ம இப்ப இப்படி ஜெபம் பண்ணுவோமே, எப்படி தெரியுமா? கர்த்தாவே நிதானத்தின் ஆவி அந்த மனுஷனுக்கு தாரும். கோவப்பட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியை தாரும்னு அர்த்தம் இல்ல. பரிசுத்த ஆவியான நிதானத்தின் ஆவியானா ஆமாதான். ஆனா இப்ப நிதானத்தின் ஆவி அவருக்கு தாரும் சொல்லி ஜெபம் பண்றோம்னா என்ன அர்த்தம்னா நிதானமான மைண்ட் செட் அவருக்கு தாங்க. அந்த மாதிரி வாஞ்சை நம்ம இடத்துல தான் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் ஆல்ரெடி நமக்குள்ள இருக்கிறார். எங்க மேல வாசிச்சுட்டு தான் வரோம். என்ன வாசிட்டு வரோம்? அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள், அவர் தான் உங்களுக்கு அச்சாரமாக இருக்கிறார் போட்டிருக்கா. அப்போ அவர் ஆல்ரெடி நமக்குள்ளதான் இருக்காரு. இப்ப திரும்ப ஒரு பரிசுத்த ஆவியானவரை தரணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை இது பரிசுத்த ஆவியானவரை தருவதுன்ற நீங்க வாதாடினீங்கன்னா, மைண்டுக்கு பேக்ல அதனுடைய நீங்க என்ன கேள்விக்கு பதில் சொல்லணும்னா, அப்ப ஏற்கனவே உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இல்லையான்றதுக்கு பதில் சொல்லணும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு முறை தரப்படுவார். போயிட்டு என்ன செஞ்சுட்டு இருக்க மாட்டாரு, வந்துட்டு இருக்க மாட்டாரு. விசுவாசித்த அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரால் அவருக்குள் என்ன செய்யப்பட்டோம்? முத்திரை போடப்பட்டோம். முத்திரை போட்ட பிறகு அவர் நமக்கு கேரண்டியாக நமக்குள்ளே என்ன செய்கிறாரு? இருக்கிறாரு. இதுக்கு மேல திரும்ப இன்னொரு ஆவி வரணும்னா இவர் என்ன சொல்றது? தந்த அருள வேண்டும். இனிமேதான் தேவன் இவங்களுக்கு என்ன செய்யணும்? தரணும். அப்பனா இன்னொரு ஆவி தர போறாரா? இல்ல. அப்ப ஏற்கனவே பரிசுத்த ஆவி உள்ள இருக்காரு. அப்ப இது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது என்ன சொல்றது? மைண்ட் செட். நம்முடைய ஆவியில நாம தேவனை அறிந்து கொள்வதற்கும் ஞானம் உள்ளவர்களாகவும் தெளிவுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் யார் ஜெபம் பண்றார்? பவுல் ஜெபம் பண்றார். இது ரொம்ப முக்கியம். இது ரெண்டு விஷயம். ஏன்னா தேவனை அறிந்து கொள்வதுனா என்னன்றதுனா, தேவன் யாரு? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அது தெரியாது. ரட்சிக்கப்படும் போது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? கடவுள் யாரு, அவர் எனக்காக என்ன பண்ணிருக்கிறாரு, என்ன இப்ப என்ன பண்ணுவாரு, இனிமேட்டு என்ன பண்ண போறாரு. இந்த மாதிரி பேசிக்கா தேவனை குறித்து சில விஷயங்களை நம்ம என்ன செய்யறோம்? அறிந்து வைத்துக்கிறோம். இது போதுமா வாழ்நாள்ல வாழ்றதுக்குன்னா? கிடையாது. இந்த தேவன் எந்தெந்த சூழ்நிலைகளில் எப்படி எப்படிலாம் செயல்பட்டிருக்கிறார், எப்படி செயல்படுவார், என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் அவரை எப்படி நம்பணும், இதெல்லாம் நான் அறிந்து கொள்ளணும்னா இந்த தேவனை குறித்து இந்த வேதாகமத்திலிருந்து இன்னும் அதிகமா நான் என்ன செய்யணும்? பற்றுக்கணும். அவருடைய கடந்த கால நிகழ்வுகளை குறித்தும் நான் தெரிஞ்சுக்கணும்.
எதிர்காலத்துல அவர் என்ன செய்ய போறாருன்றது நம்ம குறித்து எழுதி இருக்குதோ அதையும் நான் என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி நம்ம அவர் மேல வைக்கிறதுக்கு பேரு தான் என்னது, விசுவாசம். விசுவாசமானது இனிமே நடக்க போகிற விஷயங்கள், தேவன் நமக்கு செய்ய போகிற விஷயங்கள், இனிமே நமக்கு கர்த்தர் தரப்போகிற விஷயங்கள் மேலுள்ள நம்பிக்கையில் உறுதியும். ஏற்கனவே கர்த்தர் எப்படி எப்பெல்லாம் நடந்து வந்தாரோ அதெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லை. ஆனாலும் பார்க்காத அவைகளின் மேல, காணப்படாதவர்கள் மேல நிச்சயமாகவும் நம்ம என்ன செய்யணும், நம்பிக்கையில் உறுதியும். காணப்படாத விஷயங்கள் மேல, அப்போ பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் இது ரெண்டுத்திலையும் தேவன் எப்படிப்பட்டவர்ன்றத நாம உறுதியா பிரசன்ட்ல நம்புறதுக்கு பேர் தான் என்னது, விசுவாசம். புரிஞ்சுங்களா? அப்போ தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் தானே நாங்க ஏன் தேவனை அறிந்து கொள்ளணும்னா அதுக்காக தான் இவர் ஜெபம் பண்றாரு. ஏற்கனவே உங்க விசுவாசத்துல உறுதியா இருக்கிறாங்க, பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேலே நம்பிக்கை அன்புள்ளவர்களா இருக்கிறாங்க. அவங்களுக்காக சோத்திரம் பண்ணும்போது சொல்றாரு, நீங்கள் இன்னும் பிதாவாகிய தேவன் என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். அதுக்குள்ள ஞானத்தையும் தெளிவையும் தேவன் உங்களுக்கு தரணுன்றதுக்காக நான் என்ன செய்யறேன், ஜெபம் பண்றேன். ஆக்சுவலி பொதுவா அவர் சொல்லும் போது சில வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. இப்போ ஒன்னொன்னா நம்ம அதை பார்க்க போறோம். 17வது வசனத்துல இங்க சொல்றாரு, ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும். அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, என்று அதாவது தந்தருள வேண்டும் என்றும் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தர வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த பிரகாசம் உள்ள மனக்கண்கள்னு போட்டிருக்கு பாத்தீங்களா, இது மேல இருக்கிற எல்லா பிரேயர் பாயிண்ட்டுக்கும் பொருந்தும். புரிஞ்சுதுங்களா? ஆங்கில பைபிள்ல பாத்தீங்கன்னா அது மேலேயே வந்துடும். 18th verse, having the eyes of your hearts enlightened that you may know. அதுக்கப்புறம் தான் கீழே நீங்க என்னென்னலாம் அறிந்து கொள்ள வேண்டும்னு இங்கிலீஷ் பைபிள்ல வரும். தமிழ் பைபிள்ல எப்படி வரும் தெரியுமா? கவனிங்க. தேவன் அவரை நாம் அறிந்து கொள்வதற்கான ஞானம் தெளிவை தரக்கூடிய ஆவியை நம்ம தரணும்னு சொல்லிட்டு எதெல்லாம் அறிந்து கொள்ளணும்னு போட்டுட்டு, இப்படி நீங்கள் அறிந்து கொள்வதற்கான பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேண்டும்னு வேண்டிக் கொள்கிறேன்னு இப்படி இருக்கும் தமிழ் பைபிள்ல. அப்படி இருக்குதுன்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு என்ன மனக்கண்கள் வேணும், அப்படின்னா என்னது? பல முறை நம்ம இதை ஜெபம் பண்ணும் போதெல்லாம் ஜெபம் பண்றோம், கர்த்தாவே இவர்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தாரும். ஜெபம் பண்றோமா இல்லையா? அப்படின்னா என்னது? வாட் இஸ் பிரகாசம் உள்ள மனக்கண்கள்? இதெல்லாம் இந்த நிருபத்திலேயே அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. உள்ள நம்ம படிக்க தான் போறோம். ஆனா இப்ப அதை விட்டுருங்க, நான் உங்களுடைய புரிதலுக்காக கேள்வி கேட்கிறேன். வாட் இஸ் பிரகாசம் உள்ள மனக்கண்கள்? இப்போ பிரகாசம் உள்ள அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணிட்டீங்க, பிரைட்னஸ்க்கு போயிட்டீங்க. கரெக்டா? பிரகாசம்க்கு ஆப்போசிட்ல என்ன சிஸ்டர்? இருட்டு. இருட்டு இருட்டு அந்தகாரம்னு சொல்லி இருக்குல்ல பைபிள், அதனுடைய அர்த்தம் என்ன? இருட்டுன்னு அர்த்தமா? பலமுறை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்தகாரம்ன்றது என்னது? அறியாமை. அப்ப பிரகாசம்னா என்னது? அவ்வளவுதான். பிரகாசம்னா பிரைட் கிடையாது, அந்தகாரம்னா இருட்டு கிடையாது. அது உருவகங்கள். அந்தகாரமாய் இருந்தோம் அப்படின்னா நாம அறியாமைக்குள் இருந்தோம். புரிஞ்சுங்களா? அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தெரியாது. நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்கும், லைட் ஆஃப் ஆயிருக்கிறதுனால நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. லைட் போட்ட உடனே அது என்ன செய்யுது, தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அறியாமையில் இருந்த நம்மை அறிவுக்குள் என்ன செய்யறார், கொண்டு. அப்ப பிரகாசம் உள்ள மனக்கண்கள்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, அறிந்து கொள்ள வேண்டிய மனக்கண்கள், அண்டர்ஸ்டாண்டிங் மைண்ட் செட், புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம். என்னது? having the eyes of your hearts enlightened. உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய கண்கள் அறியாமையிலிருந்து அறிவுக்குள் வர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்றாரு. அதான் மீனிங். அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? தேவனை பற்றி ஒரு விசுவாசி கூட இந்த உலகத்துல அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை இல்லாமல் இருந்தால் என்னதான் இருப்பாங்க? எதுலதான் இருப்பாங்க? அந்தகாரத்திலேயே தான் இருப்பார்கள். புரிந்து கொள்ளாமலே தான் என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். அப்போ விசுவாசிகளுக்காக அவர் ஜெபம் பண்ணும்போது ரொம்ப முக்கியமா எதுக்காக ஜெபம் பண்றாருன்னா, தேவனை அவர்கள் அறிந்து கொள்வதற்கு, அதுவும் ஞானத்தோடும் தெளிவாகவும் அறிந்து கொள்வதற்கு அவங்களுக்கு என்ன தேவைப்படுது? அதான் என்ன தேவைப்படுது? சாதாரண மொழியில சொல்லுங்க. இவ்வளவு நாள் பிரகாசம் உள்ள மனக்கண்கள் சொல்லிட்டு அதுக்கு மீனிங் புரியாம, புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் யாருக்கு தேவைப்படுது? சரி, இந்த புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம்ன்றது எப்ப வரும்? இப்ப மிக்காயாக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? வின்சென்ட்டுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா?
இருக்குது. மிக்காயாவுக்கு இருக்கக்கூடிய புரிந்து கொள்ள பக்குவத்தை விட அதிகமாக யாருக்கு இருக்கு? வின்சென்ட்டுக்கு இருக்கு. ஆனா நமக்கு இருக்கிற அளவுக்கு அவனுக்கு இருக்குமா? இருக்காது. இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்? சரி, இப்படி கேட்கிறேன் நானு. மரியாவுக்கு ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கும், கரெக்டா? அவங்க அம்மா யாரு, அவங்க எப்படி அழுதா, என்ன வாங்கி தருவாங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் யாருக்கு தெரியும்? மரியாவுக்கு தெரியும். சரியா? இப்ப மரியாவோட மிக்காயாவுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் அதிகம். மிக்காயாவோட வின்சென்ட்டுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் அதிகம். வின்சென்ட்டோட பர்னபாவுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் அதிகம். பர்னபாவோட ஐடாக்கு புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் அதிகம். ஐடாவோட காலேபுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் அதிகம். காலேபோட பாஸ்கர் பிரதருக்கு புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் அதிகம். ஆமாவா இல்லையா? அப்போ இந்த புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் எதன் அடிப்படையில் வளர்கிறது? அறிவு வளர்ச்சி, வளர்ச்சி, வளர்ச்சி. வெரி குட். வளர்ச்சி எது? குழந்தைகளாகவே நாம இருந்தோம்னா தேவன் யாருன்றத நாம என்ன செய்ய மாட்டோம்? புரிஞ்சுக்க மாட்டோம். அதாவது கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் இஸ் ஈக்குவல் டு மாம்சத்துக்குரியவர்கள்னு கொரிந்தியர்ல நம்ம என்ன செய்யறோம்? வாசிக்கிறோம். நான் உங்களை மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. குழந்தைகளுக்கு தான் குச்சி வேணும். அதாவது புரிந்து கொள்ளும் சக்தி குறைவுள்ளவர்களுக்கு தான் எது தேவைப்படுது? பிரம்பு தேவைப்படுகிறது. சொன்னால் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உடையவர்களுக்கு எது தேவையில்லை? பிரம்பு தேவையில்லை. அதுக்கு பதிலா வேறு விதமான சிக்ஷை அவங்களுக்கு தேவைப்படுகிறது. ஆக மொத்தம் ஒரு தேவனுடைய பிள்ளை குழந்தை என்கிற ஸ்டேஜிலேயே இருந்தான்னா தேவனை பற்றி அவன் அறியாமையில தான் என்ன செய்வான்? இருப்பான். அவனுக்கு பேசிக்கா சிலது தெரியும். என்ன தெரியும்? நான் பாவியா இருந்தேன்னு தெரியும். கிறிஸ்து எனக்காக மரித்தார் தெரியும். அதனால பாவத்துல இருந்து எனக்கு என்ன கிடைச்சிச்சு? விடுதலை கிடைச்சிச்சு. இனி நான் தேவனோடு கூட நித்தியமா என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். இந்த அறிவெல்லாம் அவனுக்கு என்ன செய்யும்? இருக்கும். ஆனா வேதாகமத்தை பற்றி அறிவோ, கர்த்தரை அறிந்து கொள்ளக்கூடிய பக்குவமோ, கர்த்தர் ஒரு இடங்கள்ல வித்தியாசமாக அவர் பிஹேவ் பண்றதை என்ன செய்ய முடியாது? அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. அப்ப டேஞ்சர் என்ன? இருளிலேயே நீங்க இருந்துட்டீங்க. ரட்சிக்கப்பட்ட 30 வருஷம் இருக்கலாம். நீங்க டெய்லி சோத்திரம் சொல்லலாம். 1000 சோத்திரம் புக்கை வாங்கி வீட்டுல வச்சு வாசிக்கலாம். நீங்க டிவியில வருகிற எல்லா பிரசங்கியாருக்கும் காணிக்க கொடுத்துட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றால், ஒரு குறிப்பிட்ட சம்பவம் உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனையாக வரும் பொழுது அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது. அந்த சூழ்நிலை கர்த்தரை நம்பாம உங்க சொந்த புத்தியில இறங்கி பற்பல பிரச்சனைகளை உங்க வாழ்க்கையில நீங்களே இழுத்து போட்டு இதெல்லாம் நடக்கும். எப்போ? கர்த்தரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்ளாங்க. அதனாலதான் இவர் ஜோம் பண்றாரு, விசுவாசிகளுக்காக ஜோம் பண்றாரு. அவர்கள் தேவனை ஞானத்தோடும் தெளிவோடும் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி? ஞானத்தோடும் அறிந்து கொள்ளணும், தெளிவாக அறிந்து கொள்ளணும், குழப்பமே இல்லாம அறிந்து கொள்ளணும். தெளிவாக அறிந்து கொள்வதற்கு என்ன தேவைப்படுது? மனக்கண்கள் பிரகாசம் அடையணும். அதாவது புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் உடையவர்களாக இவர்கள் என்ன செய்யணும்? மாறணும். இப்போ நீங்க பழைய ஏற்பாடு படிக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்ட புதுசுல. சரி, இப்பவே கூட இருக்கட்டும். படிக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு கேள்விகள் வருது. என்னப்பா கூட்டமா கர்த்தர் என்ன செய்யறாரு? கொலை பண்றாரு. ஒரு தம்பி என்கிட்ட ஒரு டவுட் கேட்டாரு. வரக்கூடிய அடுத்து கர்த்தருக்கு சித்தமானா அடுத்த 6ஆம் அறிவு ப்ரோக்ராம்ல அதை நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்ன கேள்வினா, சாத்தான் தானே மரணத்துக்கு காரணம், மரணத்துக்கு அதிகாரியாக என்னன்னு போட்டிருக்கு. அப்ப மரணத்தை கொண்டு வரது யாரு? பிசிக்கலா எல்லாரையும் கொல்றது யாரு? இந்த உலகத்துல திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஆனா பைபிள நம்ம படிச்சு பார்த்தோம்னா சாத்தான் கொன்னதை விட கர்த்தர் கொண்ட எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கு. இது எப்படி நம்ம விசுவாசத்தை பாதிக்கும்னு ஒருத்தங்க கிட்ட கேள்வி கேட்டான். கேக்குற கேள்வி புரியுதா உங்களுக்கு? அவன் கர்த்தருக்குள்ள கர்த்தர் நிச்சயமாக நல்லவரா இருக்கிறாருன்ற ஒரு பக்கம் பேக்ல அவனுக்கு மைண்ட் இருக்கிறதுனால அவன் அந்த கேள்வி என்கிட்ட கேட்கும் போது இதை என் விசுவாசத்தை எப்படி பாதிக்குது, நான் எப்படி சரி இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு கேட்கிறான். பக்கம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஆமா இல்ல, அப்ப சும்மா ஒரே ஏமாத்துதான் போல இந்த பைபிள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி என்ன செஞ்சிருவாங்க? அப்போ தேவனை நாம் அறிந்து கொள்ளணும்னா வேதாமத்துல பார்க்கும்போது தேவன் பற்பல இடத்துல வேற மாதிரி கிரியை செய்யறார். கரெக்டா? இதெல்லாம் நம்ம எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அதுக்கு நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு தேவை. அதான் சொல்றேன், குழப்பமே இல்லாம தேவனை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு தேவை. தேவனை நாம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். என்னென்ன விஷயங்கள் எல்லாம்
அப்படின்னு ஒண்ணா இவர் சொல்றாரு. இப்ப நம்ம நோட் மட்டும் பண்ணிக்கலாம். அடுத்து ஒண்ணையும் நம்ம வந்து டீடைலா இந்த நிருபத்துக்குள்ள போய் படிக்க தான் போறோம். சரிங்களா? இந்த நிருபத்துக்குள்ள இது எல்லாத்தையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. அதனால அந்த பகுதிகள் வரும்பொழுது நம்ம அதை படிக்க தான் போறோம். பட் நீங்க நோட் பண்ணிக்கோங்க, தேவனே நான் இப்படியெல்லாம் உண்மை அறிந்து கொள்ளணும். எப்படியெல்லாம்? இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேனே, எபேசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் படிக்காதீங்க. இப்ப என்ன பாருங்க, இப்ப நான் கேட்கிறேன் உங்ககிட்ட, கர்த்தரை நான் இப்படி எல்லாம் அறிந்து கொள்ளணும் பிரதர்னு, எப்படி எல்லாம் அறிந்து கொள்ளணும் நீங்க ஜோம் பண்ணுவீங்க நார்மலா? சம்டைம்ஸ் ஒரே வார்த்தையில் சொல்லுவோம், கர்த்தரை முழுசா உண்மை என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். அப்புறம் வேற என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் ஜோம் பண்ணுவோமா அந்த மாதிரி, கர்த்தாவே உங்களை நான் அறிந்து கொள்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, டெய்லியும் ஜெபம் பண்றோமா? அதனால அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்றீங்களா? இல்ல, நம்ம வந்து கர்த்தரை அறிந்து கொள்ளணும். நம்ம வந்து அதாவது திருமண உறவுல ஒருவர் அவர்கள் அறிந்து கொள்ளதான் அவங்க உறவு வந்து என்ன செய்யும், ஸ்ட்ராங் ஆகும். அது திருமண உறவுன்னு இல்லை, எல்லா உறவும் அப்படிதான். நானும் நிதிஷும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அவனை நான் புரிந்து கொள்ள முயற்சி செய்யணும், அவன் என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய்யணும். கர்த்தரை பொறுத்தளவுக்கு என்ன 0 அக்கு வேற அணி வேற தெரியும், 0ல இருந்து 100 வரைக்கும் கர்த்தருக்கு நான் யாருன்னு தெரியும். அதனால அவர் என்ன அறிந்து கொள்ளணும்னு அவசியம் இல்லை, நான் அவரை அறிந்து கொள்றதுதான் ரொம்ப முக்கியம். நான் அவரை அறிந்து கொள்ளும் போது நான் யாருன்றதை அவர் காமிச்சிருவாரு. நான் யாருன்றது பாக்குறதுக்காக பைபிள படிச்சீங்கன்னா கர்த்தர் யாருன்னு பாக்க முடியாது. நம்ம கர்த்தர் யாருன்னு படிக்கிறதுக்குன்னா நம்ம பைபிள படிக்கும் போது நான் யாருன்றதை நம்ம காமிச்சிருவாரு. அப்ப நான் அவர் அறிந்து கொள்ளுகிற அந்த உறவுல நான் இன்னும் அதிகமா என்ன செய்யணும், வளரணும். அதுதான் நமக்கு போக்கஸா இருக்கணும். அப்ப என்னென்ன விஷயங்கள்லாம் அறிந்து கொள்ளணும் ஜோம் பண்ணுவோம், நமக்கு தெரியல. வசனங்கள் நமக்கு சொல்லிது இதெல்லாம் நீங்க அறிஞ்சு கொள்ளணும். சரி, என்னென்னலாம் அறிஞ்சு கொள்ளணும்? இப்ப நம்ம ஒண்ணு நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 18ஆம் வசனம், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்று நாம் அறிந்து கொள்ளணும். அதாவது நம்பிக்கை என்னதென்று நாம் அறிந்து கொள்ளணும்னு போடல, தாம் நம்மை அழைத்ததினாலே. அப்போ அவர் நான் ஏன் எனக்கு தேவன் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அறிந்து கொள்ளணும்னா, அவர் என்னை அழைச்சிருக்கிறார். யாரு? அவர் என்னை அழைத்திருக்கிறார். அப்போ அந்த அழைப்பை பத்தி அறிஞ்சுக்கணும். கரெக்டா? அதனால நமக்கு கிடைத்திருக்கிற நம்பிக்கையை நாம அறிந்து கொள்ளணும். இந்த நம்பிக்கை என்னதென்று அவருடைய அழைப்பினால் நமக்கு கிடைத்திருக்கிற நம்பிக்கையை குறித்து நாம் அறிந்து கொள்ளலன்னா எப்படி நம்பிக்கை வைக்க முடியும்? புரியுதுங்களா? பேசிக்கா இப்போ கர்த்தர் மேல எதுக்குங்க நீங்க நம்பிக்கையா இருக்கிறீங்க? நம்பிக்கைனா எல்லாமே எப்பவுமே அது வந்து ஃபியூச்சரை பத்தியது. சரிங்களா? தமிழ்ல வந்து நம்பிக்கை என்ற வார்த்தை கடந்த காலத்துக்கும் பயன்படுத்தலாம், எதிர்காலத்தை குறித்தும் பயன்படுத்தலாம். ஆனா வேதாகமத்துல ஹோப், நம்பிக்கை என்கிற வார்த்தை எப்பொழுதும் எதை குறித்தது? எதிர்காலத்தை பற்றியது. புரிஞ்சுக்கோங்க, அதை புரிஞ்சுக்கணும். ஹோப் இஸ் ஆல்வேஸ் அபௌட் தி ஃபியூச்சர். சரிங்களா? நம்ம வந்து விசுவாசத்தை கூட கர்த்தரை நம்புறீங்களான்னு தான் கேட்போம். நம்பிக்கைன்ற வார்த்தை வந்து ரொம்ப காமனா நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ்க்கும் பயன்படுத்திடுவோம். ஆனா வேதாகமத்துல நம்பிக்கைன்ற வார்த்தை எதை குறித்து மட்டும்தான்? பல முறை சபையில சொல்லியிருக்கேன், எதிர்காலத்தை குறித்து தான், பாஸ்ட் இல்ல, ஃபியூச்சர், எதிர்காலத்தை குறித்து தான் நம்பிக்கை. நம்பிக்கைன்னு பைபிள் எங்க படிச்சாலும் அது எதை குறித்து? எதிர்காலத்தை குறித்து. புரிஞ்சுதுங்களா? அப்போ தேவன் நமக்கு எதிர்காலத்துல சில விஷயங்கள் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். ஒரு நம்பிக்கையை நமக்கு வைத்திருக்கிறார். அத அவர் நம்மை அழைத்ததுனால நமக்கு என்ன செஞ்சிருக்கு, கிடைச்சிருக்கு. இந்த நம்பிக்கை நமக்கு தெரியலன்னா எப்படி நம்ம நம்பிக்கை வைக்க முடியும் அது மேல? அப்ப நமக்கு அது தெரியணும்ல. அப்ப அது தெரிஞ்சுக்கணும்னு ஜோம் பண்றேன் அப்படின்றாரு. சோ இந்த நம்பிக்கை உங்களுக்கு, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று அறிந்து கொள்வதற்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உங்களுக்கு வேண்டும். இப்படி எல்லாத்துக்கும் அதை போட்டுக்கணும் நீங்க. சரி, ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, பரிசுத்தவான்கள் இடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரம். யாருக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரம்? யாருக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரம்? நமக்கா தமக்கா என்னன்னு போட்டிருக்கு? நமக்கு தான் அது இல்லன்னு சொல்லல கர்த்தர். ஆனா இது அவருடைய சொத்து. தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரம் அது அவருது. அவர்தான் யார்கிட்ட கொடுக்கிறாரு? பரிசுத்தவான்களிடத்தில் கொடுக்கிறாரு. பரிசுத்தவான்களிடத்தில் இருந்தாலும் அது யாருது? நம்மள்தான், அவருடையது. அதுல ரொம்ப முக்கியமான அர்த்தம் இருக்கு. இப்போ நான் செத்து போயிடுறேன், என்னுடைய சொத்தை வந்து நான் வந்து நிதிஷ்க்கு எழுதி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, இதுதான் சொத்து அப்படின்னு கையில எழுதி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, இது என்னுடைய சொத்து தான். இப்ப யாருடைய சொத்தாயிருச்சு? நான் உயிரோட இல்ல. இப்ப என் சொத்து நான் சொல்ல முடியுமா? ஒருவேளை இது ஜோசுவா பிரதர் சொத்து அப்படின்னு சொல்லுவீங்களா?
நித்தீஷோட சொத்து ஆயிருச்சு. இனி அது யாருடைய சொத்து இல்ல. ஆனா நம்முடைய தேவன் சாவல. நம்முடைய தேவன் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். அதனால அது அவருடையது. அதை யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? அந்த பொறுப்புணர்ச்சி நமக்கு வேணும். என் கையில இருக்குதுன்றதுக்காக நான் இஷ்டத்துக்கு என்ன செய்யணும்? இப்ப அவன் இஷ்டத்துக்கு அதை அனுபவிச்சுக்கலாம். ஏன்னா நான் இல்ல, நான் இருக்கிற வரைக்கும். இப்ப நான் இருக்கிறேன், ஆனாலும் சொல்றேன் நித்தீஷ் இது நீ வச்சுக்கோ, இதை நீ பயன்படுத்து. இப்ப நித்தீஷ் இதை எப்படி பயன்படுத்துவான்? பத்திரமாவும் பொறுப்பாவும் அறிவாவும் ஞானமாவும் பயன்படுத்துவான். ஏன்? அந்த சொத்துக்கு உரிய ஒரு உயிரோட இருக்கிறாரு. இப்ப இறந்துட்டோம்னா ஏன் விருப்பம் அப்படின்னு ஆயிரும். அப்போ பரிசுத்தவான்கள் இடத்தில் தேவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய உரிமை சொத்து நம்ம விருப்பத்தின்படி வாழ்றதுக்காக கொடுக்கப்பட்டது அல்ல. அது தேவனுடையது. அதை யாரிடத்தில் கொடுத்திருக்கிறார்? பரிசுத்தவான்கள் இடத்தில் கொடுத்திருக்கிறார். மோரோவர் இது பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் உள்ள பங்கு. அதனாலதான் தேவனுடைய பிள்ளையாக நாம் வாழ்கிற வாழ்க்கையில் நாம் ஒருவருக்கொருவர் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாகவும் இருக்கிறோம். உலகத்துல அப்படி இல்ல. நீங்க சேர வாரி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சேர வாரி அடிக்கிறதுனா நான் மத்தவங்க மேல பழி சொல்றத சொல்றேன். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இல்லை. சேர நான் வாரி அடிச்சிட்டேன்னா அவனுக்கு அழுக்காவுமே, அதனால அவன் குடும்பம் பாதிக்கப்படுமே, அதனால அவன் சார்ந்தவங்க பாதிக்கப்படுவார்களே, அவன் மூலமா சபைக்கு வந்த 4-5 குடும்பம் இருக்குதே அது பாதிக்கப்படுமே. எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தான் நான் சேர அடிக்கலாமா வேணாமான்னு என்ன செய்யணும்? முடிவெடு. கரெக்டா? நான் ஒரு ட்ரெஸ் வாங்கி போடுறேன். உலகத்துல இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. நான் பாட்டுக்கு போட்டு வரேன்னு வச்சுங்களேன். என்ன நீங்க இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உன் வேலையை பார்த்துட்டு போ, என் காசு நான் வாங்குறேன், நான் போடுறேன்னு. ஆனா இப்போ எல்லாம் அனுபவிக்க எனக்கு என்ன இருக்கு? அதிகாரம் உண்டு. ஆனா எல்லாம் எனக்கு என்னவா இருக்காது. அப்ப நான் எல்லாவற்றையும் மனசுல வச்சுதான் செய்யணும். அதனாலதான் பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் இது கொடுத்திருக்கிறார். இது பாஸ்கர் பதற்கு மட்டும் அல்ல, எனக்கு மட்டும் அல்ல. நாம் அனைவரும் இதுல பங்காளிகள். ஒரே சொத்து தான். உங்களுக்கு சொத்து வேணும்னா நீங்க சேர்த்து வைங்க. போட்டிருக்கா இல்லையா? உங்களுக்கு நீங்க அங்க போய் அனுபவிக்கணும்னா நீங்க என்ன செய்யுங்க? சேர்த்து வச்சுக்கோங்க. ஆனா அவர் உங்களுக்கு தந்திருக்கிறது நம்ம எல்லாருக்கும் பங்கு இருக்கு. யார் எல்லாருக்கும்? விசுவாச சந்ததியினர் அனைவருக்கும் இருக்கு. ஆபேல் ஆரம்பிச்சு நம்ம வரைக்கும், இந்த உலகத்தில் இருக்க போகிற கடைசி விசுவாசி வரைக்கும் எல்லா பரிசுத்தவான்களுக்கும் அதுல என்ன இருக்கு? பங்கு இருக்கு. அது பரிசுத்தவான்கள் அனைவருக்குள்ளும் தந்திருக்கிறார். ஆனால் அது யாருடைய உரிமை சொத்து? அவருடைய சொத்து. சரி, அந்த சொத்து என்னதுன்றதை நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். சரியா? அந்த சுதந்திரத்தினுடைய மகிமை எவ்வளவு பெருசுன்றதை நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். பாருங்களேன் எப்படி எல்லாம் ஜோம் பண்றாருன்னு. இப்படி எல்லாம் நம்ம ஜோம் பண்ணணும். நமக்காகவும் ஜோம் பண்ணணும், நம்ம விசுவாசிகளுக்காகவும் ஜெபம் பண்ணணும். கர்த்தாவே இவங்க உங்களை அறிஞ்சுக்கணும், நீங்க தந்திருக்கிற நம்பிக்கைய அறிஞ்சுக்கணும், நீங்க அவங்களை அழைச்சிருக்கிற அழைப்பை குறிச்சு அறிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, நீங்க எங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய, எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய உம்முடைய சொத்தை நாங்க அனுபவிக்கிறோமே, அந்த சுதந்திரத்தினுடைய மகிமை எவ்வளவு பெருசுன்னு நான் என்ன செய்யணும்? அறிஞ்சுக்கணும். அது எவ்வளவு மகிமை உள்ளது, அதனுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதுன்றது நான் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். இதுக்கெல்லாம் பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேணும். அதுக்கு அடுத்து வேற என்ன அறிந்து கொள்ளணும்? 19ஆம் வசனம். தாம், அதாவது தேவன் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க எவ்வளவு சொல்றாரு. ஆக்சுவலி தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி என்ன பண்ணாருன்னு கீழே போட்டிருக்கு. என்ன பண்ணாரு? எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும், இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். இதுதான் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த சத்துவத்தின் வல்லமை. புரிஞ்சுதா? இது ஃபுல்லா நீங்க புரிஞ்சு முடிக்கிறதுக்குள்ள தலை சுத்தி மயக்கம் வந்துடும். அவ்வளோ செஞ்சிருக்கிறாரு. யாருக்கு? கிறிஸ்துக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
மரித்தோர்ல இருந்து உயிரோட எழுப்பி அவரிடத்தில் காண்பித்த தம்முடைய சத்துவத்தின் வல்லமை, அவருடைய ஸ்ட்ரென்த்துடைய மைட்டு, ஸ்ட்ரென்த்துடைய ஸ்ட்ரென்த் அப்படி சொல்லலாம் சாதாரண, அவருடைய சக்தியோடைய சக்தி என்னன்றத எப்படி காமிச்சாரு, அவரிடத்தில் எப்படி நடப்பித்தாரு. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும், இங்க மட்டும் இல்ல இனிமே வரப்போற இருக்கிற எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கிறதுக்காக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரசத்துல உட்கார வச்சு எல்லாவற்றையும் அவர் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றால நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக என்ன செஞ்சாரு, வச்சாரு. இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை. இந்த வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்துல அவரு காண்பிக்கக்கூடிய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதுன்றதை நம்ம என்ன செய்யணுமா, அறிந்து கொள்ளணும். இதை படிக்கும் போதே நமக்கு என்ன செய்யுது, தலை சுத்து. இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். இதெல்லாம் டீட்டெயிலா நம்ம படிக்க போறோம். இந்த நிருபத்திலே அவர் என்ன செய்யறாரு, இதை சொல்றாரு. ஆனா இதை நீங்க வார்த்தையா பிரிச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எவ்வளவோ பெரிய விஷயங்கள். விசுவாசிகள், அதாவது இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அவர் நடப்பித்தார் இல்லையா, அதே மாதிரி யாருடைய வாழ்க்கையில நடப்பிக்கிறாரு சொல்ல வர்றாரு. அதான் விசுவாசிகள் இடத்துல நடப்பிக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ளதானே நாம இருக்கோம், கரெக்டா? இயேசு கிறிஸ்து தலை, நாம சரீரம்னு அர்த்தம். நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம், அவருக்குள் எல்லாம் கூட்டப்பட்டிருக்கிறது. அப்படிதானே? அப்ப நம்ம எல்லாரும் யாருக்குள்ள இருக்கோம்? அப்ப இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் தேவன் காண்பித்த சத்துவத்தின் வல்லமை எப்படிலாம் காமிச்சாரு, எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் எல்லா விஷயங்களுக்கும், இம்மையில மட்டும் இல்ல மறுமையில் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தந்திருக்கிறார். யாருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு. இந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள யார் இருக்கா? அப்ப நாம யாரு? நம்மிடத்தில் அவர் காண்பித்திருக்கக்கூடிய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் எவ்வளவு பெருசுன்னு புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் புரிஞ்சுக்காம இந்த உலகத்துல எவனோ ஏதோ பண்ணிட்டு இருக்கான், அதெல்லாம் பார்த்து ஆசைப்பட்டு அவனை மாதிரி நான் இருக்க முடியல, அவனை மாதிரி எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. எத்தனை பேர் அம்பானியினுடைய திருமணத்தை பார்த்து கஷ்டப்பட்டீங்க, வருத்தப்பட்டீங்க, கோவம் வந்துச்சா? ஏன் வருது? அவன்கிட்ட இருக்கிறத விட இந்த உலகத்துல அவன் ஒரு பெரிய பேரா? அப்படித்தானே? நேம் தானே எல்லாமே. நேம் பசங்க புள்ளிங்க சொல்லுவாங்க பாருங்க, நேம் தாங்க எல்லாமே. நேம், நமக்கு ஒரு நேம் வேணும். இந்த உலகத்திலேயே வல்லமையான பேர் யாருடைய பேரு? இந்த உலகத்துல ஏதாவது ஒரு பணக்காரன், எல்லாம் பயங்கரமான பவர் உள்ள ஒரு ஆளான்னு சொல்லுங்கன்னா இப்போதைக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய பேர் வந்து எலான் மஸ்க். ஏன்னா அவன் நினைச்சா எதை வேணா என்ன செய்யறான், வாங்குறான். எலான் மஸ்க் தெரியுமா? பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நாள் தெரிஞ்சிடும். ட்விட்டர் தெரியுமா? ட்விட்டர் தெரியுமா? எக்ஸ் வலைதளம் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அது அவன் தான் பூமியில இருந்து ராக்கெட் வானத்துக்கு போயிடுச்சுன்னா அப்படியே எரிஞ்சிடும்ல. இவன் பூமியில இருந்து ஸ்பேஸுக்கு அனுப்பிச்சு அதே ராக்கெட்டை பூமிக்கு திரும்பி கீழே அனுப்பி திரும்பி அதே ராக்கெட்டை பறக்க வைக்கிற டெக்னாலஜி என்ன செஞ்சிருக்கான், கண்டுபிடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். அவ்வளவு பெரிய ஆள் அவன். எந்த அளவுக்கு பெரிய ஆளா இருந்தானா, ட்விட்டர்ன்றது ஒரு பெரிய நிறுவனம். அந்த நிறுவனத்துல அவனுக்கு யாரோ ஒருத்தங்க துரோகம் பண்ணிட்டாங்க. மறுநாள் அந்த ட்விட்டர் நிறுவனத்தை வாங்கி பேரை மாத்திட்டான். சோ அவன் அந்த அளவுக்கு பேர் உள்ளவன். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் கேட்டீங்கன்னா எலான் மஸ்க் தெரியாது ஒருத்த கூட இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சது பில் கேட்ஸ் அந்த மாதிரி தெரியும். பில் கேட்ஸ்லாம் அவுட் ஆயிட்டாரு. இப்ப எலான் மஸ்க் தான் பெரிய ஆளு. சரியா? இந்த பெரிய நாமம் இருக்குது இல்ல, அம்பானின்றது நம்ம ஊர்ல ஒரு பெரிய நாமமா, மோடின்றது நம்ம ஊர்ல ஒரு பெரிய நாமமா, ஸ்டாலின் உதயநிதி எல்லாம் நம்ம ஊர்ல ஒரு பெரிய பேரா? ஆமாவா இல்லையா? ஆமா. கண்ணகி நகர்ல கருணான்றது ஒரு பெரிய பேர். இதெல்லாம் பேர். இன்மையில் இருக்கக்கூடிய இந்த எல்லா பெயர்களுக்கும் மறுமையில் இருக்கக்கூடிய எல்லா பெயர்களுக்கும் அதிகமான மேலான ஒரு நாமம் யாருடைய நாமம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த நாமத்திற்குள் அவருக்கு நடப்பித்திருக்கிற எல்லா வல்லமையின்படியே யாருக்கும் செஞ்சிருக்கிறாரு? நமக்கும் செஞ்சிருக்கிறாரு. அவருக்குள் நாம இருக்கிறோம். அப்ப நம்ம யாரு? நம்ம எப்பேற்பட்ட நாமத்திற்கு கீழே இருக்கிறோம்? ஆக்சுவலி இந்த உலகத்திலேயே பெரிய நாமம், இம்மையில மட்டும் இல்ல மறுமையில பேர்பட்டிருக்க எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் யாருடைய நாமம்? நம்முடைய தலையாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம். அது நம்முடைய எல்லாருக்குள்ளும் இருக்கிறது.
இத பத்தி நமக்கு சந்தோஷமும் இல்லை, இத பத்தி கவலையும் இல்லை, இத பத்தி பொறுப்பும் இல்லை, இத பத்தி யோசனையும் இல்லை. அதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும்ன்றதுக்காக இவர் ஜெபம் பண்றாரு. ஏன்னா இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த உலகத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட நாமமா இருந்தாலும் நமக்கு பெரிய நாமமா என்ன செய்யாது, தெரியாது. அவைகள் எல்லாம் பெரிய நாமம் தான், ஒரு நாள் போயிடும். ஆனா இந்த நாமம் அப்படிப்பட்டதல்ல, இது நிலைத்து நிற்கக்கூடிய. நான் சின்ன வயசா இருக்கும்போது பில்கேட்ஸ் பெரிய நாமம். இன்னைக்கு பில்கேட்ஸ் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. இன்னைக்கு எலான் மஸ்க் பெரிய நாமம், நாளைக்கு அவன் எங்க இருப்பான்னு தெரியாது. அதுக்கடுத்து வேற ஒருத்தன் வருவான், கரெக்டா? ஆனா இது எல்லாவற்றுக்கும் மேலான நாம யார் வேணும்? இது வெறும் பேரை பத்தி மட்டும் தான் இப்ப நம்ம பார்த்திருக்கோம் இவ்வளவு நேரம். அவரிடத்துல தேவன் நடப்பித்த எல்லா சத்துவத்தின் வல்லமையை எல்லாம் நம்ம உட்காந்து படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்நாள் ஃபுல்லா உண்மையா சொல்றேன், அப்போஸ்தலனாகிய பவுலை போல கிறிஸ்துவுக்கென்று நான் பைத்தியமானால் கூட பரவாயில்லை என்கிற எண்ணம் நமக்கு தாராளமா வரும். இல்லைன்னா வாயில மட்டும்தான் வருமே தவிர செயல் அது என்ன செய்யாது. அதனால தேவ பிள்ளைகளே, நீங்கள் புரிந்து கொண்ட இந்த விஷயங்கள், புரிந்து கொண்டீங்களான்னு தெரியல, புரிந்துக்க முயற்சி செய்யுங்க. இன்னும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கல. இந்த விஷயங்களை நம்முடைய சபையில் இன்னும் நிறைய பேர் என்ன செய்யல, புரிந்து கொள்ள வருவதற்கு மனம் அவங்களுக்கு இல்லை. அதற்கு 1000 ரீசன்ஸ் அவங்க என்ன செய்யலாம், சொல்லலாம். அவங்க ரட்சிக்கப்பட்டு 50 வருஷம் ஆகலாம், இல்ல ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆகலாம், இல்ல ரட்சிக்கப்பட்டு 1 வருஷம் ஆகலாம், இல்ல 6 மாசம் கூட ஆகலாம். அது முக்கியம் இல்லை. ஆனால் இதை அவர்கள் புரிந்து கொள்ள அவர்கள் என்ன செய்யல, வரல. அது நாம் அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஜெபமாக என்ன செய்யணும் இருக்கும். நமக்காக நாம் என்ன ஜெபம் பண்ணணும்? கர்த்தாவே, நான் ஒரு தடவை அதை வாசிக்கும் போதே எனக்காக எங்களுக்காக நீர் செய்தவைகள் எங்கள் தலையில புரிந்துக்க முடியாத அளவிற்கு பிரம்மாண்டமா என்ன செய்து இருக்கு. இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பக்குவத்தை எனக்கு என்ன செய்யுங்க. பக்குவத்து வேணும்னா உங்களுக்கு வாஞ்ச வேணும், கரெக்டா? வாஞ்ச இருந்தாதான் என்ன செய்ய முடியும், பக்குவம் வரும். வாஞ்ச இல்லைன்னா பக்குவம். நான் அதெல்லாம் பல முறை சபையில சொல்லியிருக்கிறேன், பல முறை சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் சொல்றதுக்கு எனக்கு வெக்கமே இல்லை, சொல்றேன். கற்றுக்கொள்ளுங்க. கற்றுக்கொள்ள மட்டுமே நாம் தேவனுக்குள் வளருவோம். இல்லைன்னா நேற்று இருந்த ஜோஷுவா தான் இன்னைக்கு இருப்பான், இல்லைன்னா அதோட கேவலமா வேணா இருப்பான். நான் கற்றுக்கொண்டால் மட்டுமே நேற்றை விட இன்றைக்கு வளர்ந்தவனாக என்ன செய்வேன். நான் வளரணும்னா கற்றுக்கொள்ளணும்னா வாஞ்ச வேணும். வாஞ்ச இருந்தாதான் பக்குவம் வரும். பக்குவம் இருந்தாதான் புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொண்டா மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும். அறிந்து கொண்டால் மட்டும்தான் அந்த ஞானம் நமக்குள்ள என்ன செய்யும், இருக்கும். அந்த ஞானமும் தெளிவும் நமக்குள்ள இருந்தால் மட்டுமே இந்த தேவனை எல்லா சூழ்நிலையிலும் நம்ம என்ன செய்ய முடியும், சார்ந்து கொள்ள முடியும். ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் மேல உங்க பாரத்தை தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி செய்தி கேட்டீங்களே. இந்த வாரம் எத்தனை பேர் அப்படி தூக்கி போட்டு ஃப்ரீயா இருந்தீங்க? அப்ப நமக்கு தெரியுது இல்ல, புரியுது இல்ல, ஏன் பண்ண முடியல? அப்ப நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தெரிஞ்சுக்கல, புரிஞ்சுக்கிற அளவுக்கு புரிஞ்சுக்கல. அப்பனா நம்ம என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். புரிஞ்சுங்களா? சோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5 5 10ன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சாலும், கடையில போய் 10 ரூபா கொடுத்து 5 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டு மீதி 5 ரூபா வாங்காம திரும்பி வந்துட்டோம்னா, நான் 5 5 10 தெரிஞ்சு என்ன யூஸ்? நான் சொல்றது புரியுதா இல்லையா? 5 5 10 எனக்கு தெரியுது. கடையில போயிட்டு என்ன பண்றேன், 2000 ரூபாய்க்கு 2 சாக்லேட் வாங்குறேன். 2000 ரூபாய்க்கு 2 சாக்லேட் வாங்குறேன். 10 ரூபா கொடுக்குறேன். எவ்வளவு நான் திரும்ப வாங்கணும்? 750. 2000 ரூபாய்க்கு 2 சாக்லேட் வாங்குறேன். 2000 இல்ல, 2000 ரூபா, 2 ரூபா 50 பைசா, 2 ரூபா 50 பைசாக்கு 2 சாக்லேட் வாங்குறேன். 10 ரூபா கொடுக்குறேன். அப்ப எவ்வளவு நான் திரும்ப வாங்கணும்? 5 ரூபா வாங்கணும். வாங்காம நான் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 10 ரூபா கொடுத்துறேன், 2 சாக்லேட் வாங்கிட்டேன், நான் வந்தப்போ வச்சுக்கோங்க அப்படின்ட்டு வந்துட்டேன்னா, நான் 5 5 10 என் மைண்ட்ல இருக்கிற கணக்கு எனக்கு தெரியுது. ஆனா நான் அதை புரிஞ்சுக்கல, அதை பயன்படுத்த முடியல அப்படின்னா எனக்கு இன்னும் நான் என்ன செய்யல, பிராக்டிக்கலா அதை பயன்படுத்துவதற்கு நான் பக்குவப்படவில்லை, அறிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. ஆனா அறிவுல இருக்கு, அறிவுல இருக்கு. அதே மாதிரி கர்த்தர் மேல் உன் பாரத்தை தூக்கி போட்டுரு அப்படின்றது அறிவுல இருக்கு, தெரியுது, புரியுது, ஆனா பயன்படுத்த முடியல. ஏன்னா நாம அந்த அளவுக்கு கர்த்தரை நம்பல.
அப்ப கர்த்தரை நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பக்குவம் நமக்கு வேணும். அதுக்கு பேரு தான் முதிர்ச்சி. அதுக்கு பேரு தான் என்னது? முதிர்ச்சி. நிறைய பேர் நினைப்பாங்க முதிர்ச்சி அடைஞ்சவங்க படிக்க மாட்டாங்க, கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு. கிடையாது. முதிர்ச்சி அடைஞ்சவங்க தான் இன்னும் நிறைய கத்துப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் சீக்கிரம் தெரியும். புரிஞ்சுங்களா? அதனால பிரதர், சிஸ்டர்ஸ், சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாருமே கர்த்தரை அறிகிற அறிவில் வளருவது ரொம்ப ரொம்ப முக்கியம்.